அறிவிச்சுடன் களப்பணி செயற்பாட்டினூடாக இணைந்திருக்கும் கார்த்திகா. இன்றைய நாள் நாங்கள் கடக்கல்சேனை கிராமத்தில் இருக்கின்ற குணநாயகம் அவர்களுடைய வீட்டிற்கு நாங்கள் எங்களுடைய களப்பணி செயற்பாட்டினை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய குழுமத்தினர் அனைவரும் இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார்கள். வயது முதிர்ந்த நிலையில், எழுந்து நடக்க முடியாத நிலையில், அவரால் எந்த செயற்பாடும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இயலாத நிலையில் இருக்கின்ற ஒருவருடைய வீட்டினை நாங்கள் சுத்தப்படுத்தி அதிலிருந்து அயல் வீடுகளுக்கு கிருமிகள் எதுவும் பரவாத நிலைக்கு அவருடைய வளவினை துப்புரவு செய்து அவருடைய வீட்டினையும் துப்புரவு செய்து அவருக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் அனைவரும் இன்று வருகை தந்திருக்கிறோம். நாங்கள் சென்று பார்ப்போம் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று. எவ்வளவு காலமா உங்களுடைய அப்பாக்கு வந்து இப்படியான சூழ்நிலை? 2 வருஷமா. ஆமா, 2 வருஷமா. நீங்க தான் தனியா இருந்து பராமரிக்கிறீங்களா? அம்மா எல்லாம் வெளியில இருக்காங்க, இந்தியா வஞ்சியில போனோம், இந்தியால இருக்காங்க. இப்ப அவர் படுத்த படுக்க நான் எல்லாம் பார்த்துட்டு. அப்ப உங்களுக்கு வந்து குடும்பம் இல்லையா? குடும்பம் இருக்காங்க, அவங்க அங்க மலையில இருக்காங்க. என்னோட கதை பேச்சு வந்து இல்ல. அப்ப நீங்க தனியே தான் இவரோட நீங்க எவ்வளவு பராமரிக்கிறீங்க? சரி, இவருக்கான வந்து சாப்பாடு எல்லாம் என்ன செய்வீங்க? சாப்பாடு தான் வேலையை போயிட்டு வந்து ஜாவரத்தை போயிட்டு வந்து மீன் ஜாவரத்தை போறணும். போயிட்டு வந்து காலையில பறிச்சு பண்ணி கொடுப்போம், மதியத்துல கடையில சாப்பாடு கொடுப்பேன், இரவையில கோல் மணி சேர் பண்ணி கொடுப்பேன். அது உண்மையிலேயே அது தனியே இருந்து அதுவும் ஒரு ஆணாக இருந்து நீங்கள் இந்த வர ஒரு வயது முதிர்ந்த ஒரு தந்தையை பராமரிப்பது என்பது உண்மையில் அதில் நாங்கள் அந்த விடயத்தை நாங்களும் மன கஷ்டத்துடன் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பிஸ்கெட் கொடுத்துப்பாங்க கடிச்சு சாப்பிடுவோம். ஐயா அவர்களுடைய வீட்டிற்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தினர் மட்டுமல்லாது இந்த கிராமத்தினுடைய நலன் விரும்பிகள், பொது நலன் விரும்பிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் நாங்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நாங்கள் இனங்காணப்பட்ட ஒரு இடர்பாடு உள்ள ஒரு நபராக எங்களுடைய குணநாயகம் ஐயா அவர்களுடைய வீட்டிற்கு நாங்கள் இந்த வருகை தந்திருக்கிறோம். அவருடைய வீட்டினை சுத்தப்படுத்தி அவருக்கு தேவையான தேவைகளை நாங்கள் நிறைவு செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய முதல்கட்ட நடவடிக்கையாக அவருடைய வளவினை சுத்தப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். நாங்கள் இப்போ அவருடைய வளவிக்குள் வந்து நாங்கள் துப்புரவு செய்வதற்காக அவருடைய கிணற்று, அதாவது அவருடைய வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு. பாருங்க, அந்த கிணறு வந்து இப்ப எல்லாமே வந்து அசுத்தமான நிலையில் தான் காணப்படுகிறது. அவருக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவர் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு வந்து கண் வந்து பிரச்சனையாம். அதனால அவருக்கும் வந்து இந்த வேலைகளை செய்து துப்புரவு செய்து வைக்க முடியாத நிலையில் அவர்கள் மிகவும் கஷ்டத்து இன்னலின் மத்தியில்
இடர்பாடுள்ள ஒரு குடும்பமாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய களப்பணி குழுமத்தினர் வந்து அதை சுத்தப்படுத்தி கொடுப்பதற்காக வந்து இந்த நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். பாருங்கள், அவருடைய கிணறு வந்து பாவிக்க முடியாத நிலையில் காணப்படுகிறது. அதாவது குடிப்பதற்கும் அல்லது பாவிப்பதற்கும் முடியாத நிலையில் அது சுத்தமான நிலையில் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய முதல் நடவடிக்கையாக கிணத்தில் இருக்கிற நீரை வெளியில் எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதை குடிப்பதற்கும் மற்றது பயன்பாட்டுக்கு உகந்ததாக மாற்றிக்கொள்வதற்கும் நாங்கள் கிணத்தை மாற்றி கொடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் எமது அறிவிச்சுடர் அமைப்பினூடாக குணநாயகம் ஐயா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து நாங்கள் அவருடைய வீட்டினையும் அவருடைய வீட்டு சூழலினையும் சுத்தப்படுத்தி கொடுத்து அவர்களுடைய தேவை கருதி அவருடைய தேவையினை ஓரளவு எங்களால் இயன்ற அளவு நிறைவு செய்வதற்காக அவருக்கான கட்டில் ஒன்றினையும் அவருக்கு தேவையான ஆடைகளையும் மற்றும் சில உணவுப் பொருட்களையும் நாங்கள் இங்கே கொள்வனவு செய்து கொண்டு வந்திருக்கிறோம், அவருக்கு வழங்கி இருக்கிறோம். இது போன்ற உதவிகளை நாங்கள் மேலும் இடர்படுகின்றவர்களுக்கு இனக்கண்டு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக எங்கள் குழுவினர் அனைவரும் நாங்கள் எப்பொழுதும் முன்வந்து நிற்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். என்பது சதைதான் என்றால் எரிதழல் நின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும்.